வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்களோட தோழி மக்களே, இது என்ன தெரியுதா? கம்பு. இன்றைய காலகட்டத்துல நகர்ப்புற மக்களுக்கு இது என்னன்னு தெரியாது. அதை பத்தி வாங்க. நிறைய பேருக்கு இதை பார்த்தோன்னே குல்ஃபேஸ் தான் ஞாபகம் வரும். ஆனா குல்ஃபேஸ் கிடையாது. இது பாருங்க, அழகா பூ விட்டுருக்கு கம்பு. இங்க பாருங்க, அழகா காய் விட்டுருக்கு. நிறைய முன்னோர்கள் இதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க, புத்தகத்துல படிச்சிருப்பீங்க. நன்மைகள் குறித்து நிறைய டாக்டர்ஸ் பேசியிருப்பாங்க. ஆனா நம்ம இதை மறந்துட்டோம், நன்மைகள்லாம் மறந்துட்டோம். ஆனா இது குறித்து வரப்போற வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க. கம்புல ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்கு. கூழ் செஞ்சு அல்லது சோறாக்கி தினமும் சாப்பிட்டு வந்தா உடல்ல கெட்ட கொழுப்பு குறையும், உடல் வலிமையாகும். கம்புல விட்டமின் ஏ அதிகமா இருக்கிறதால தோல் ஆரோக்கியத்திற்கு கண் பார்வைக்கும் நல்லது. இரத்த சோகையால பாதிக்கப்பட்டவங்க கம்பு சாப்பிட்டு வந்தா நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒல்லியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் காலையில முளை கட்டிய கம்பை சாப்பிட்டு வந்தா மிக விரைவில் ஒல்லியாகலாம். குறிப்பா நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க அரிசி உணவு அதிகமா சாப்பிடுறத தவிர்த்துட்டு கம்பு மாதிரியான சிறு தானியங்களை சாப்பிடுவது மூலமா உடலுக்கு நல்ல ஆற்றலை பெறலாம். கம்பு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். கம்புல நார் சத்து அதிகமா இருக்குது, கொழுப்பு குறைவா இருக்கு. தினமும் ஒருவேளை உணவா கம்பை எடுத்துட்டு வந்தா உடல்ல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு கரைஞ்சி உடல் எடை குறையுங்க. செரிமான கோளாறு இருக்கிறவங்க ஒருவேளை கம்பு உணவை எடுத்து வந்தா வயிறு சம்பந்தமான பிரச்சனை நீங்கி செரிமானம் நல்லா நடக்கும். கம்புல நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. உடலை சுத்தம் செய்யக்கூடிய கம்பு உடல் புற்றுநோயை தடுக்கவும் உதவுகிறது. கம்பை கூழாவோ கஞ்சியாகவோ செஞ்சு மோர் சேர்த்து கொடுத்து வந்தா வெயில் காலத்துல உடல் உஷ்ணத்தை தணிக்க சிறப்பான ஒரு உணவா இது இருக்குங்க. சத்து நிறைந்த இந்த கம்பை அதிகமா சாப்பிடக்கூடாது, அளவோடு தான் சாப்பிடணும். இரவு நேரங்கள்ல சாப்பிடாம காலை உணவா அல்லது மதிய உணவா எடுத்துக்கலாம். கம்புல என்னென்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, முளை கட்டிய கம்பு, கம்பு உருண்டை, கம்பங்களி, கம்பு சோறு, கம்பு சப்பாத்தி, கம்பு தோசை, கம்பங்கூழ்னு நிறைய செஞ்சு சாப்பிடலாம். குறிப்பா கம்பு அடையில வேர்க்கடலை, வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் தாளிச்சு அடை செஞ்சு சாப்பிடுங்க, இன்னும் சூப்பர்.